ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிஃபோர் கெட்டிங் இன் டு மை ஸ்டோரி, எல்லோரும் வெயிட் பண்ணுறீங்களா? எஸ், வெயிட். அதாவது ஒரு சேயிங் இருக்குல்ல, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணால் ஃப்ரூட் அவ்வளோ ரைப் ஆகும், அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. நான் இதுக்குள்ளே ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் எஸ்பெஷலி நான் ஏன் டைம் எடுத்தேன்னா, இது வந்து மேங்கோ சீசன், மேங்கோ பிக்கிள் எல்லாம் வைக்கணும் இல்லை. ஸோ அதுக்கு கொஞ்சம் எனக்கு வீட்டில் ரொம்ப வேலை இருந்ததா. அண்டு அதான் கொஞ்சம் டைம் எடுத்தேன். மீன் டைம் உங்கள் கூட டச்சில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டுகிட்டு இருந்தேன். அண்ட் ஐ ஹேவ் ஓகே, எல்லோரும் பார்க்கல, பட் ஸ்டில் ஓகே. நோ கமெண்ட்ஸ் எதுவும் இல்லை. பட் ஐ எம் ஹாப்பி தட் அட்லீஸ்ட் ஐ ஹாவ் வியூஸ் வந்திருக்கு, நிறைய வியூஸ் வந்திருக்கு ஷார்ட்ஸ்க்கு. யூனோ, என் ஃபோட்டோஸ் வச்ச அந்த வீடியோ மட்டும் ஆல்மோஸ்ட் 12,000 வியூஸ் வந்திருக்கு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தோஸ் திங்ஸ் அண்ட் ஐ எம் ரியலி வெரி கிரேட்ஃபுல் டு யூ ஆல். அண்ட் வித்தவுட் எனி லேட், let us start. Okay, welcome back to my channel Love and Pride, and you're listening to Maunam, the silent love story. Okay, ஏன் நான் இந்த ஸ்டோரி எடுத்தேன்னா, see, love is very precious and சைலன்ஸில் நிறைய ரொமான்ஸ் இருக்கும். which I like. whenever I go to movie or whenever I watch some songs, I generally see songs பார்த்தேன்னா ஹீரோ ஹீரோயின் லிப்ஸிங் பண்ண மாட்டாங்க சாங்க்கு, பட் ஆக்ஷன் இருக்கும், பேக்ரவுண்டில் சாங் இருக்கும். அந்த மாதிரி சாங்ஸில் என்னென்னா யூ கேன் see lot of romance. So that's what when I go to movie, when there is a silence romance between the two partners, and the madri love I enjoy very much. So adukku dhaan I thought, why not I go with the silent love story அப்படினு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கு தான் நான் இந்த ஸ்டோரியை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் யூ ஆல் வில் ஆல்சோ என்ஜாய் திஸ் ஸ்டோரி அண்ட் ஹோப் யூ ஆல் என்கரேஜ் மீ அ லாட். ஓகே, நவ் வித்தவுட் எனி லேட், மேடம் போதும் மேடம், டூ மச்சாக பேசிட்டிங்க, ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுங்கள், எப்போலேருந்து வெயிட் பண்ணுறோம் அப்படின்றீங்களா? சாரி, லெட்ஸ் ஸ்டார்ட் த ஸ்டோரி. ஸோ ஃபஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் த சீன். ஓகே, சீன் என்னென்னா, ஓப்பன் பண்ணால் பெரிய பார்க், ஒரு 10 acres பார்க் இருக்கும். பார்க்கில் வந்து பெரிய ட்ரீஸு, ஃப்ளார்ஸ், ஒரு சின்ன ரோஸ் கார்டன் அண்டு ஒரு சின்ன பாண்டு எல்லாமே இருக்கும். ஓகே, பட் என்னென்னா எல்லோரும் அவங்க ஏஜ் டிபெண்டிங் ஆன் தேர் ஏஜ், சில பேர் வந்து வாக்கிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சில பேர் ஜாகிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் தட் இஸ் 6, the time was just 6 early morning, 6 o'clock. So and a few members are playing something. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்கவுங்க லைஃப்பில் பிஸியாக இருப்பாங்க. ஒரு பெரிய ட்ரீ கீழே ஒரு பொண்ணு, ஹர் நேம் இஸ் மௌனிகா ஆர் ஃபஸ்ட் லேடி. ஓகே, ஸோ மௌனிகா வந்து அங்கே யோகா பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ யோகா பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் அவங்க யோகா முடிஞ்சதுக்கப்புறம் சும்மா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்து அங்கே வாட்டர் குடிச்சிட்டே இருப்பாங்க. வாட்டர் குடிச்சிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு சின்ன பையனோட வாய்ஸ் கேட்பாங்க. அந்த பையன் ஒரு 5 years அப்படி இருப்பான். ஸோ அவன் வந்து, அம்மா நான் ஓடிட்டே இருப்பேன், நீ என்ன பிடிச்சிரு, ஓகேவா அப்படின்னு ஓடிட்டே இருப்பான். ஸோ அவங்க அம்மா, டேய் கண்ணா, என்னால் முடியலடா, ப்ளீஸ் வெயிட், ஓடாத, கீழே விழுந்துருவ அப்படின்னு அவங்க அம்மா அந்த பையன் பின்னாடியே ஓடிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த பையன் மறுபடியும், அம்மாம்மா
உன்னால் என்னை பிடிக்கவே முடியலையா? வாம்மா வா, புடி என்னை புடி அப்படின்னு சொல்லி எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் ஓடிட்டே இருப்பான். அவங்க அம்மா அவங்க பின்னாடி ஓடிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மா, டேய் ப்ளீஸ்டா வெயிட்டா, என்னால் முடியல, ஓடணும், என்னால் முடியலடா ப்ளீஸ்டா அப்படின்னு அவங்க அம்மா அவங்க பின்னாடி ஸ்லோவாக நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த பையன் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிட்டு அவங்க அம்மா பக்கமாக திரும்பிட்டு இப்படி சொல்லுவான், என்னம்மா நீ இவ்வளோ பெருசாக இருக்க, உன்னால் ஓட முடியலன்னு சொல்கிற, நான் இவ்வளோ சின்ன பையனாக இருக்கேன், என்னால் ஓட முடியுது, இப்போ நீ போய் தானே சொல்கிற, என்ன நீ கிளவராக என்னை பிடிச்சிடலான்னு தானே பிளான் பண்ணுறல்ல? நான் எங்கேயும் ஸ்டாப் பண்ண மாட்டேன், நான் ஓடிட்டே இருப்பேன், நீ என் பின்னாடி வந்துட்டே இரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹீல் ஸ்டார்ட் ரன்னிங். அப்போ அவங்க அம்மா, நான் ஏன் ரொம்ப பேசுடாடா நீ நவடேஸ் அப்படின்ட்டு அவங்க அம்மா ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு அவங்க பையனை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தூக்கி சுற்றிட்டே இருப்பாங்க. சுற்றினா அந்த பையன் அப்படின்னு சிரிச்சுட்டே இருப்பான். ஸோ அவங்க அம்மா கூட சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சீனு வந்து மௌனிகாவுக்கு ஆப்போசிட்டில் நடந்துகிட்டே இருக்கும். மௌனிகா வாட்டர் குடிச்சிட்டே இருப்பாங்களா, அந்த சீன் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டே இருப்பாங்க. த பாண்ட் பிட்வீன் த மதர் அண்ட் த சன். ஓகே, அது சரின்ட்டு இதுக்குள்ளே அதை என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கும்போது மௌனிகாவோட ஃபோன் ரிங் ஆயிரும். ரிங் ஆனதும் பார்த்தா அவங்க மொபைல் எடுத்து ஹலோ அம்மா அப்படின்வாங்க மௌனிகா. அப்போது மௌனிகாவோட அம்மா, என்னடி அங்கேயே போயிட்ட, டைம் எவ்வளோ ஆகுது பார்த்தியா, காலேஜுக்கு வேறு போகணும்ல, அங்கேயே இருந்தால் எப்படி, சீக்கிரமாக வீட்டுக்கு வா, ரெடி ஆகணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா ஸ்டார்ட் பண்ணி திட்டுட்டே இருப்பாங்க. அப்போது மௌனிகா, மா ப்ளீஸ்மா ஸ்டாப்மா, வர்றேன், 10 மினிட்ஸில் வீட்டில் இருக்கேன், ஓகே அப்படின்ட்டு கால் கட் பண்ணிவிட்டு அவங்க யோகா மேட்டு, வாட்டர் பாட்டிலு, மொபைலு எல்லாமே எடுத்துகிட்டு ஸ்லோவாக அவங்க கார்கிட்டமாக போய் காரில் எல்லாம் டிக்கியில் போட்டுட்டு பேக் சைட் சீட்டில் எல்லாம் வச்சுட்டு கார் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மௌனிகா அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா, ஏன்டி கத்துற, நான் கிச்சனில் இருக்கேன் அப்படின்னுவாங்க. ஓ கிச்சனில் இருக்கியாம்மா அப்படின்னு மௌனிகா கிச்சனில் போயிடுவாங்க. போயிட்டு பேக் சைடில் இருந்து அவங்க அம்மாவை கட்டு பிடிச்சிட்டு ஒரு முத்தம் கொடுப்பாங்க சீக்ஸ் மேலே. கொடுத்ததும் அவங்க அம்மா, சீ சீ சி 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 தள்ளு தூரமாக நில்லு அப்படின்வாங்க. அப்போ மௌனிகா, என்னம்மா ஆச்சு அப்படின்வாங்க. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, ஸ்வெட்டு வச்சுக்கிட்டு நீ கிச்சனுக்குள்ளே வராதுன்னு எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், எப்போவும் இந்த மிஸ்டேக் தான் பண்ணுவேன் அப்படின்வாங்க. அப்போ அவங்க மௌனிகா, சாரி அப்படின்வாங்க. அப்போது அவங்க அம்மா, என்ன இன்றைக்கி சடனாக அம்மா மேலே அவ்வளோ பாசம் வந்துச்சு, ஹக்கு பண்ணி மொத்தம் வேற கொடுத்தேன் அப்படின்வாங்க. அப்போது மௌனிகா, இல்லைம்மா இன்றைக்கி பார்க்கில் என்ன நடந்ததுன்னா அப்படின்னு இந்த பார்க்கில் அந்த மதர் அண்ட் சன் பாண்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க அம்மா, ஓ அதுக்கு தான் இந்த அம்மா மேலே அவ்வளோ பாசம் வந்ததோ அப்படின்வாங்க. அப்போது மௌனிகா, என்னம்மா பேசுகிற, ஐ ஆல்வேஸ் லவ் யூமா, யூ ஆர் மை யூ ஆர் மை குவீன்மா அப்படின்வாங்க. அப்படின்னதும் இதுக்குள்ளே அவங்க அப்பா வந்துகிட்டே இருக்கும்போது, ஓ உங்கள் அம்மா தான் குவீனா, அப்போ நான் என்ன அப்படின்வாங்க. அப்போது மௌனிகா, அப்பா யூ ஆர் மை கிங் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லி அவங்கள ஹக் பண்ணுவாங்க. அப்போது அவங்க அம்மா மறுபடியும், சிச்சி தூரம் அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஆஃபீஸ்க்காக ரெடி ஆகிட்டு வந்தாங்க, நீ இப்போது உன் ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு உன் பேகு எல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மௌனிகா, ஓகே அப்படின்னு சொல்லி, அப்பா 10 மினிட்ஸ் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ ப்ராப்ளம் பிரின்சஸ், டேக் யூர் ஓன் டைம் அப்படின்ட்டு அவங்க அப்பா நியூஸ் பேப்பர் படிக்க ஹாலுக்கு போயிட்டு சோஃபா மேலே உட்காந்து மௌனிகாக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மௌனிகா அவங்க ரூமுக்கு போயிட்டு டவல் எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நீட்டாக ஒரு லைட்டு கலர் பஞ்சாபி ட்ரெஸ் போட்டு ஃப்ரீ ஹேர் வச்சுட்டு
அவங்க காலேஜ் புக்ஸ் எல்லாம் பேக்கில் வச்சுட்டு அதை அப்படியே ஷோல்டருக்கு போட்டு பேக்கை கீழே வருவாங்க. அம்மா அப்பா ஐம் ரெடி அப்படின்ட்டு. அப்போ அவங்க அப்பா மை பிரின்சஸ் யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்வாங்க. அப்போது தேங்க்யூ அப்பா அப்படின்வாங்க. இப்படியே சொல்லி சொல்லி கெடுத்துடுற உங்களை அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. என்னாச்சு என் பிரின்சஸ்க்கு இவ்வளோ அழகாக இருக்காங்கள அப்படின்வாங்க. ஓகே ஓகே சரி வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு அவங்க அம்மா பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணுவாங்க. 3 பேரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் மௌனிகா ஓகே அம்மா ஓகே அப்பா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் பாய் அப்படின்வாங்க. அப்போது மௌனி அவங்க அம்மா ஓகே ஓகே பாய் பட் ஸ்லோவாக போ, ஹெல்மெட் போட்டுக்கோ அண்ட் டைமுக்கு சாப்பிட்டு லஞ்ச் பாக்ஸ் உன் பேக்கில் வச்சுருக்கேன், அது அப்படியே கொண்டு வராத, சாப்பிட்டு வா. ஸோ சரின்னு சொல்லிவிட்டு அவங்க மௌனிகா அங்கேருந்து கிளம்பி காலேஜுக்கு போயிடுவாங்க. அப்போது அவங்க அப்பா என்ன நினச்சிட்டு இருக்க, ஷீஸ் நவ் டிகிரி ஃபைனல் இயர் படிக்கிறான், இன்னும் சின்ன குழந்த மாதிரி எல்லாம் சொல்லுவேன், டெய்லி சொல்லுவேன், தேவையா அப்படின்வாங்க. அப்போது அவங்க அம்மா ரொம்ப சீரியஸாக ஃபேஸ் வச்சுட்டு ஆமாம் டெய்லி சொல்லுவேன், அவன் எப்பவும் எனக்கு சின்ன குழந்த தான் ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மறுபடியும் கிச்சனுக்குள்ளே போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அவங்க அப்பா ஓகே ஓகே நானும் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க பாய் சொல்லிவிட்டு அவங்களும் ஆஃபீஸுக்கு கிளம்புருவாங்க. ஸோ த நெக்ஸ்ட் சைடு மௌனிகா நெக்ஸ்ட் சீன் என்னென்னா பார்க்கிங் ஏரியா இந்த காலேஜ். ஸோ பார்க்கிங் ஏரியாவில் ரொம்ப ஸ்பீடாக மௌனிகா பார்க்கிங் ஏரியாவில் பைக் பார்க் பண்ணிவிட்டு ஸ்டைலாக அது என்னது ஸ்டாண்டு வச்சுப்பாங்க. மௌனிகாவுக்கு வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, 1 கேர்ள் 2 பாய்ஸ். கேர்ள் நேம் வந்து ஸ்வாதி, பாய்ஸ் நேம் வந்து தீபக் அண்ட் தினேஷ். நேம்ஸ் அப்பப்போ அப்படி இப்படி ஆயிரும், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் வென் ஐ எம் டாக்கிங் ஆன் வித் நேம்ஸ் ஓகே. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன் ஓகே. ஸோ ஸ்வாதி மௌனிகாவை பார்த்து மௌனி வந்துச்சுடா போகலாம் அப்படின்ட்டு. அவங்க என்னென்னா ஃப்ரம் த சைல்ட்ஹுட் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ், தே நோ ஈச் அதர் வெரி வெல். ஸோ மௌனி வந்துச்சுடா வா போகலாம் அப்படின்னு ஸ்வேதா சொல்லுவாங்க. அப்போது வா அப்படின்ட்டு எல்லோரும் சேர்ந்து பார்க்கிங் ஏரியாவுக்கு போவாங்க. பார்க்கிங் ஏரியாவில் எல்லோரும் இவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து குட் மார்னிங் மௌனிகா அப்படின்வாங்க. அப்போது திரும்பிட்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு குட் மார்னிங் கைஸ் வாட் அப்படின்வாங்க. அப்போது வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க மௌனிகா. அப்போது தினேஷ் என்ன இருக்குது சிரிச்சுட்டு என்ன இருக்குது கேன்டீனுக்கு போகலாம் அப்படின்வாங்க. டேய் காலேஜ் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை கேன்டீன்ற அப்படின்னு ஸ்வேதான்னு சொல்லுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டாமா அப்படின்வாங்க தீபக். இப்போது ஸ்வேதா இது டெய்லி இது ஒன்று ஆச்சுடா, டிகிரி ஃபஸ்ட் இயர்லேருந்து பார்க்குறேன் 3rd இயருக்கு வந்துட்டோம், நீங்கள் ஏன்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் ஏன்டா வருவீங்க, வீட்டில் என்னடா பண்ணுவீங்க அப்படின்வாங்க. அப்போது இதில் தீபக் என்ன பண்ணுறது என்ன நமக்கு 9க்கு காலேஜ், நான் வந்து 8:15 8:20 வரைக்கும் தூங்கிட்டே இருப்பேன். ஸோ எழுந்திரிச்சதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு வரத்துக்குள்ளே டைம் ஆயிரும், அப்போ சாப்பிட்றதுக்கு டைம் எங்கே இருக்குது அப்படின்வாங்க. அப்போது ஸ்வேதா சரி உனக்கு என்னடா தினேஷ் அப்படின்வாங்க. சிரிச்சுட்டு சேம் ஹியர் அப்படின்வாங்க. அப்போது ஸ்வேதா மறுபடியும் என்னடா உங்கள் பாய்ஸ் எல்லோரும் இப்படி தானா, அந்த கேன்டீன் ஃபுல்லாக மார்னிங் செஷன் ஃபுல்லு பாய்ஸ் தான் இருப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படின்வாங்க. அப்போது சீரியஸாக தினேஷ் அண்ட் தீபக் அவங்க மூஞ்சியை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த பக்கமாக திரும்பி அஃப்கோர்ஸ் அப்படின்னு ஆன்சர் சொல்லுவாங்க. அப்போ மௌனிகா ஸ்வாதி ஏன் உன் டைமை வேஸ்ட் பண்ணுறேன், ஏன் வேஸ்ட் இல்லை வாழ போகலாம் அப்படின்ட்டு எல்லோரும் சேர்ந்து கேன்டீனுக்கு போவாங்க. கேன்டீனுக்கு போனதுக்கப்புறம் தீபக் கேட்பான் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு. அப்போது மௌனிகா இல்லைடா நான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்வாங்க. ஸ்வாதி கூட நானும் சாப்பிட்டேன் அப்படின்வாங்க. சரிடா உனக்கு என்ன வேணும்னு தினேஷ்னு கேட்பாங்க. தினேஷ் வந்து நீ என்ன சாப்பிட்றியோ அதை கொண்டு வாடா சாப்பிட்றலாம் அப்படின்வான். சரின்ட்டு தீபக் போயிட்டு கேன்டீனில் என்னென்னா எல்லா மிஷன்ஸ் தான், ஓன்லி பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் மட்டும்தான் ஸ்டாஃப் இருப்பாங்க.
ஸோ இவன் போய் பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ கொண்டு வரும்போது இவங்க 2 பேருக்கும் கேர்ள்ஸ்க்கு 2 பேருக்கும் காஃபி கொண்டு வருவான். சரின்னு எல்லோரும் ஒரு டேபிள் மேலே உட்காந்து மௌனிகா அண்டு ஸ்வாதி வந்து காஃபி குடிச்சிட்டே இருப்பாங்க. இந்த 2 பாய்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இது சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இவங்க சீனியர்ஸ் இல்லையா, ஸோ ஜூனியர்ஸ்க்கு எப்போவும் பார்த்து கிண்டல் பண்ணுறது, எஸ்பெஷலி கேர்ள்ஸை எப்போவும் டீஸ் பண்ணுறது தான் இவங்களுக்கு வேலையே பாய்ஸ்க்கு. அப்போது மௌனி, ஏண்டா சும்மா எப்போ பார்த்தாலும் கேர்ள்ஸை டீஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்வாங்க. அப்படின்னு நீ சும்மா இருடி அப்படின்ட்டு மறுபடியும் அதே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்குள்ளே ஒரு 3 கேர்ள்ஸு மௌனி பக்கமாக வருவாங்க. வந்துட்டு அந்த பாய்ஸ் வந்ததும் அந்த பாய்ஸ் வந்து இந்த கேர்ள்ஸை டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து கண்டினியூஸாக மௌனியை பார்த்துட்டே இருப்பாங்க, மௌனிகாவை. அப்போது மௌனிகா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிவிட்டு ஸ்வாதி கூட இப்படி சொல்லுவாங்க, பா இங்கேருந்து வாடி போகலாம் அப்படின்வாங்க. அப்போது இல்லடி அவங்க இன்னும் சாப்பிட்றாங்கல்ல, வெயிட் 5 minutes, அவங்க முடிச்சதும் போயிடலாம் அப்படின்வாங்க. அப்படின்னு சொன்னதும் சரின்னு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க மௌனிகா. இதுக்குள்ளே அந்த பொண்ணு வந்து மௌனி மேலே கை வச்சுட்டு, ஏன் நீங்கள் நாங்கள் உங்கள் கூட பேச தானே வந்தோம், நீங்கள் ஏன் நாங்கள் எங்கள் கூட பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மௌனிக்கு ரொம்ப கோபம் வந்துடும். கை வச்சதும் சீரியஸாக எழுந்திரிச்சிட்டு, ஹலோ, ஐம் யுவர் சீனியர், ஓகே, ப்ளீஸ் ஸ்டாண்ட், தூரமாக நில்லு அப்படின்வாங்க. அவ்வளோ கோவத்தில் பார்த்ததும் அந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டு சாரி மேம் அப்படின்வாங்க. ஹே வாடா போகலாம் அப்படின்வாங்க. சொன்னதும் எல்லோரும் சரின்னு அங்கேருந்து போயிட்டே இருப்பாங்க. கிளாஸ்க்காக போயிட்டே இருக்கும்போது தினேஷ், சி மௌனி, நீ இன்ட்டு கேர்ள்ஸ்னு எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஏன் அப்போது கேர்ள்ஸ் வந்து உன் கூட பேசும்போது நீ ஏன் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் கூட பண்ண மாட்டேன்? ஓடிட்டே இருப்ப, அவங்க வந்தால் நீ ஓடுவ, அவங்கள பார்த்தாலே ஓட்டுருவ, இல்லை நான் பேசவே, அவங்க பேசினாலும் பேச மாட்டேன், ஏன் அப்படி அப்படின்வாங்க. அப்போ மௌனி எதுவும் பேசாமல் அப்படியே நடந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ தீபக் கூட, ஆமாம் ஏன் அப்படி பண்ணுவேன், சி வென் யூ ஆர் இன்ட்யூ கேர்ள்ஸ், யாரோ ஒருத்தரை ட்ரை பண்ணால் தானே உனக்கு யாரோ ஒருத்தராவது கிடைப்பாங்க அப்படின்னு அவங்க கூட சொல்லுவாங்க. அப்போது சீரியஸாக மௌனி ஸ்டாப் பண்ணிவிட்டு பசங்களுக்கு பக்கமாக திரும்பிட்டு, சி ஐ வாண்ட் லவ், நாட் லஸ்ட், ஓகே, நீங்கள் சொல்கிறது லஸ்ட், எனக்கு லவ் மட்டும்தான் வேணும். சி ஏன் லவ் எப்படின்னா, நான் லவ் பண்ணுற பர்சன் என்னை திரும்ப லவ் பண்ணுவாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. பட் நான் ஒருத்தரை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா அவங்க தான் என் லைஃப் டைம் லவ், அவ்வளோதான். ஷீ வில் பி மை பார்ட்னர், மை லவ், மை எக்ஸெட்ரா, எவ்ரிதிங் அவங்க தான். அவங்க என்னை திரும்ப லவ் பண்ணுவாங்கன்னு கேரண்டி எனக்கு தெரியாது. பட் நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா இதுதான் என் பாலிசி. சைலண்ட்டாக லவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான் அப்படின்வாங்க. அண்ட் மோரோவர், சி ஐ ஆம் எ பர்சன் ஹூ வாண்ட் சைலண்ட். நான் சைலண்ட்டாக லவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன், ஓகேவா. எனக்கு அவங்க திரும்ப லவ் பண்ணுவாங்களா இல்லையான்னது எனக்கு தெரியாது. ஏன் லவ் இஸ் எ பியூர் லவ். நீங்கள் சொல்ல மாதிரி நான் எல்லாரையும் ட்ரை பண்ண முடியாது அப்போ ஸ்வேதா, பட் நீ நில்லி அவங்க கூட பேசினா தாண்டி உனக்கு தெரியும் அவங்க உனக்கு செட் ஆவாங்க இல்லையானது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஸ்வாதி கேட்பாங்க. அப்போ மௌனிகா, பாரு ஸ்வேதா, நான் ஒரு பொண்ணை பார்த்து என் ஹார்ட் பீட் ரேஸ் ஆகிட்டு நான் எங்கேயும் ஓடாமல் அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே நில்லுட்டேன்னா ஷீ இஸ் மை லைஃப், இதுதான் என் லவ் அப்படின்னு கிளாரிட்டி கொடுப்பாங்க. அப்போது இந்த 2 பாய்ஸ், ஓகே, ஸோ யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் எ ட்ரூ லவ் அப்படின்வாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதெல்லாம் வேணாம், வா கிளாஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளாஸ்க்கு போவாங்க. கிளாஸ்க்கு போவாங்க, எல்லோரும் செட்டில் ஆகிட்டு கிளாஸஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிரும், காலேஜ் முடிஞ்சிடும், வீட்டுக்கு போகணும். ஸோ வீட்டுக்கு போக முன்னாடி மௌனிகாவுக்கு என்னென்னா, அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கு போயிட்டு
டிகிரி ஃபஸ்ட்டு எப்போ டிகிரியில் ஜாயின் ஆவாங்களோ அப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க அப்பா தட் எவ்ரி டே ஈவினிங் அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் 2 to 3 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க ஆஃபீஸ் ஹிஸ்ட்ரி, அவங்க ஆஃபீஸ் என்ன வேலை நடக்குது, என்ன ஜாப்ஸ் இருக்குது, எவ்ரி டீட்டெயில்டு மோனிகாக்கு தெரியணும் அப்படின்ட்டு அவங்க அது ஒரு ஹேபிட்டாக வச்சுருவாங்க. ஸோ காலேஜ் முடிஞ்சதும் எகெயின் ஆஸ் யூஷுவல் ஒரு ஹேபிட் இல்லையா, ஆஃபீஸ்க்கு போவாங்க, எல்லா ஸ்டாஃப் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே மௌனியோட டெய்லி ரொட்டீன். ஸோ போவாங்க, ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஒரு 3 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணுவாங்க, அம்மா அண்டு மௌனிகா டு ஹேவ் டின்னர். ஸோ டின்னர் சாப்பிடுவாங்க. டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்க தூங்கிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் டுடேஸ் எபிசோட் அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இன் த ஃப்யூச்சர் எபிசோட்ஸ் let us wait and see. ஸோ நெக்ஸ்ட் லீடு எப்போ வருவாங்க, அந்த லவ் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகும், லவ் ஒன் சைடு லவ்வாக இருக்குமா இல்லை 2 side லவ்வாக இருக்குமா, லவ் இருந்தால் எப்படி இருக்கும், ஓகே இது ஒரு ஹாப்பி எண்டிங்கா இல்லைனா ட்ராஜடி எண்டிங்கா, எதுவும் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் எனக்கும் தெரியாது. ஓகே, பிகாஸ் நான் நரேட் பண்ணும்போது தான் எனக்கு நெக்ஸ்ட்டு சீன் என்னென்னது நான் ஏன் இப்போது தமிழில் சொல்லியிருக்கேன், இப்போ தெலுங்குல சொல்லும்போது டைலாக்ஸ் மாறலாம், சீனும் மாறலாம், பிகாஸ் ஐ டோன்ட் ரைட் இல்லையா. ஸோ மேக்ஸிமம் ஐ ட்ரை டு ரிப்பீட் த சேம் ஸ்டோரி, பட் த மூட்ஸ் மே சேஞ்ச். ஓகே, ஸோ எனிவேஸ் for today this is much, and meet you in the next episode. Take care. ரொம்ப it's very sunny outside. Please யாரும் வெளியே போகாதீங்க unless and until it is really necessary. Okay, and please take care of everybody at your home and take care of yourselves too, and take care. Once again, take care. Bye. Jai Shri Ram.